இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு அனிமி பற்றி பார்க்க போகிறோம். இந்த அனிமியோட நேம் பார்த்தீங்கன்னா டன் டா டன். இந்த அனிமி சீரிஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இது கிரன்ச் ரோலில் இருக்குங்க. மறக்காமல் பாருங்கள். இது டெலகிராம் சேனல் லிங்கில் நான் பின் பண்ணிடுறேன். ஓகே நம்ம இப்போ கதைக்குள்ளே போயிடலாம். எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா ஒரு பையன்கிட்ட பேசிட்டோம். இது வேறு எல்லாம் ஹீரோனி பாய் ஃப்ரெண்ட். இவன் என்ன சொல்கிறான்னா காசு செலவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். டக்கு நம்ம ஹீரோனி எட்டி உதைக்க போகிறான். டக்கு நம்ம ஹீரோனி அடிக்கிற தடுத்துட்டு எட்டி ஒரே உதச்சோன்னா நம்ம ஹீரோனி பார்த்து திட்டுறான். பச்சையாக திட்டிகிட்ருக்கான். நம்ம ஹீரோனி கடுப்பாகி நம்ம ஹீரோனி பச்சையாக கேவலமாக திட்டுறான். உடனே இதெல்லாம் முடிஞ்சு போச்சு ரிலேஷன்ஷிப் சொல்லிட்டு பிரேக்கப் சொல்லிட்டு கிளம்பிட்டான். அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோனி கிளாஸ் ரூமில் உட்காந்து படுத்து சோகமாக இருக்கா. நம்ம ஹீரோனி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவனா ஒரு மூஞ்சின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனி சும்மா இருங்கடி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனியை ஃபீல் பண்ணி அழுகுறா. உடனே நம்ம ஹீரோனியை பார்த்து எல்லாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனையே அவனுக்கு பிடிக்குன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோனியை யோசிக்கிறா. தெரியலையே அப்படி சொல்லிவிட்டு நான் அடுத்த ஒரு நல்ல பையனாக பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி கிளாஸ் ரூம் மட்டும் வெளியே போகிறா. நம்ம ஃப்ரெண்ட்ஸும் இவ திருந்த மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. உடனே நம்ம ஹீரோனி நடந்து போயிட்டுருக்கா. பார்த்தீங்கன்னா பக்கத்து கிளாஸ் ரூமில் ஒரு பையனை எல்லாம் கிண்டல் பண்ணி பேப்பர் விட்டு அடிச்சிட்ருக்காங்க. நம்ம ஹீரோனி அதை பார்த்துட்ருக்கா. யார் இந்த பையன் அப்படின்னு சொல்லி இந்த சோடா பொட்டி என்னாச்சு ஏன் அப்படி அமைதியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூமில் போகிறான். டக்கு நம்ம ஹீரோனி உடனே கிளாஸ் ரூம் போயிட்டா. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி இடத்துல உட்காந்துருக்க பார்த்தோன்னா அவங்க எல்லாம் அப்படியே பேப்பர் விட்டு அடிக்க நிறுத்தினாங்க. டக்கு நம்ம ஹீரோனி திரும்பி டேய் தம்பி என்னடா படிக்கிற அப்படின்னு சொல்லி வச்சுருக்க புக்கை வாங்கி பார்க்குறான். அந்த புக்கை பார்த்து நம்ம ஹீரோனி கடுப்பாராட்டே ஏலியன் பற்றி பார்க்குறியாடா அடிக்காமல் என்னடா பண்ணுவீங்க இங்கே இருக்கவங்க எல்லாம் முட்டாளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி அந்த இடத்துட்டு போகிறான். டக்கு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படி யோசிக்கிறான் யார் அந்த பொண்ணு அப்படி யோசிச்சுட்டு இருக்கிட்ட நம்ம ஹீரோனி எல்லாம் முட்டா பசங்க அப்படின்னு திட்டிட்டு போயிட்டுருக்கான். உடனே நம்ம ஹீரோனி பார்த்துட்டு கூப்பிட்டு நின்றுங்க அப்படி சொல்கிறான். என்னப்பான்னு கேட்குறான். நீ எதனால என்னோட பேசுவீங்க டே தம்பி நீ அதுக்கு ஒர்த்து இல்லை நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஐயோ அதை பற்றி இல்லைங்க நான் சொல்ல வந்தது வேறு எதை பற்றி சொல்ல வந்தேன் அப்படி கேட்கும்போது டக்குன்னு இதை பற்றி தான் அப்படி சொல்லி ஒரு புக் எடுத்து காட்டுறான். இது என்னடா புக் அப்படின்னு கேட்கும்போது இது ஏலியன் பற்றிங்க ஏலியன் இருக்குதுன்னு நம்ம பிரசிடெண்ட்டே சொல்லியிருக்காருங்க அப்படின்னு நம்ம ஹீரோனி டேய் இதெல்லாம் எனக்கு வேலை வெட்டி இல்லாதவங்கள்ட்ட போய் சொல்கிறான் எனக்கு வேலை நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி சொல்கிறான். இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது டேய் போனதுன்னு நம்ம ஹீரோ கண்டுப்பாய் சோகமாக அப்படியே நிற்கிறான். உடனே இது பெரிய தொல்லையாக இருக்குமே அப்படின்னு நினச்சி நம்ம ஹீரோனி அந்த புக்கை எடுத்து வந்து கொடுக்குறான். அந்த புக்கை வாங்காமல் நம்ம ஹீரோடு பார்த்துட்ருக்கான். டக்கு நம்ம ஹீரோ சிரிக்கிறான். டேய் அசிங்கப்படுத்திட்டியாடா அப்படின்னு இல்லை உங்களுக்கு ஏலியன் மேலே நம்பிக்கை டேய் பேய் தான் இருக்குது ஆனால் ஏலியன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஏலியன் இருக்குங்க பேய் இருக்குது ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா பேய் இருக்குது ஏலியன் இருக்கா சரி வாங்க பட்டு கட்டி பார்த்துட்டு நம்ம ஹீரோனி நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் அனுப்புகிறான். உடனே நம்ம ஹீரோனி டேய் ஏலியன் இருக்காடா இந்த இடத்துல அவனுக்கு தெரியுமா கன்ஃபார்மு எனக்கு தெரியுங்க அப்படி சொல்லிட்டு இருக்கான். சரி நீ போயிட்டே அவனுக்கு கேட்கும்போது நானும் வந்துட்டேன் அப்படி சொல்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா டனல்கிட்ட வந்து நிற்கிறான். உடனே சரி உள்ளே போகிறேங்க அப்படின்னு சொல்கிறான். சரிடா ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்கிறான். சரி உயிரோட இருந்தால் பார்ப்போம் பேய் இல்லைன்னு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ளே ரெடி ஆகிறான். ஆனால் பயத்தோட உள்ளே போகிறான். ஐயோ உள்ளே என்ன இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குன்னு நினச்சிட்டு போயிட்டு நம்ம ஹீரோனி அந்த இடத்துல காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா சிரிக்கிறா. ஏய் இங்கே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா. ஏங்க உங்களுக்கு பேய் மேலே ஒரு நம்பிக்கை அப்படின்னு எங்கள் பாட்டி வருவாங்க அவங்களுக்கு பழைய காலத்து விஷயத்து மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும். அதேமாதிரி தலைக்கு மேலே கையை வச்சுட்டு ஸ்கூலுக்கு போனால் நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லா பசங்களும் என்னை கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது எனக்கு பிடிச்ச பையனும் ரொம்ப என்னை கிண்டல் பண்ணணும் எனக்கு பாட்டி மேலே கோவம் வந்துட்டு அவங்க மேலே இருக்கா இதே எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோ அந்த இடத்துல சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டக்குன்னு ஒரு செவத்தில் ஒரு கால் தடம் மாதிரி இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு பார்த்தா அந்த கால் தடம் அவன் பக்கத்தில் இருந்து இருக்க மாதிரி இருக்குது. உடனே லைட்டை எடுத்து திருப்பி பார்க்குறேன் அங்கே ஒரு கிளவி இருக்குது. இது ஒரு காம பிடிச்ச கிளவி. இந்த கிளவி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட்ட உன்னோட இதை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லுங்க. ஐயோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ எடுத்து ஓடுறான். நம்ம ஹீரோட ஃபோன்லேருந்து டேய் ஓடாதடா அது ஓடுனுச்சுன்னா அது ஒன்று துரத்தும் அது ஒன்று பிடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறான். இருந்தால் நம்ம ஹீரோ பயத்தில் பயங்கரமாக வரான். ஆனால் நம்ம ஹீரோவை பேய் பிடிச்சிருதுங்க. உடனே ஹீரோனி டேய் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இந்த இடத்துக்கு கிளம்பலான்னு திரும்பி போயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல திடீர்னு ஒரு லைட்டு வெளிச்சம் வருது. என்னடா அப்படி சொல்லி திரும்பி பார்க்குறேன் அவங்க 3 பேர் இருக்காங்க. இது யாருன்னு பார்த்தா ஏலியன்ஸுங்க. ஏலியன்ஸா ஐயோ இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எஸ்கேப் பண்ணிட்டு நம்ம ஹீரோனி ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கிட்டாக்க நம்ம ஹீரோனியோட செல்லை பிடிச்சி கிழிச்சு நம்ம ஹீரோனியை பிடிச்சிடறாங்க ஏலியன்ஸ் பிடிச்சிட்டு நாங்கள் பூமி பக்கத்தில் இருக்க ஒரு கிரகத்துலேருந்து வரோம் அப்படின்னு சொல்லி ஹீரோன்கிட்ட இன்ட்ரோ பண்ணிட்டு இருக்காங்க. டே உங்கள் கிரகத்துலலாம் இப்படியா பண்ணீங்களா லேடிஸ் ட்ரெஸ்லாம் பிடிச்சி கிழிச்சிருவேன் எங்கள் கிரகத்தில் லேடிஸே கிடையாது
ஒன்லி ஜென்ஸ் மட்டும்தான். அது மாதிரி நாங்கள் வந்து க்ளோன் மூலம் தான் இனப்பெருக்கம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் எங்களுக்கு ஒரு பொண்ணு தேவை. உங்கள் மூலமாக எங்களுடைய ஏலியன்ஸோட நாங்கள் எங்களோட இனத்தை நாங்கள் பெருக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனியை அவங்க இது பண்ணலான்னு வராங்க. டக்குனு அவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஃபோன் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை எடுக்கலாம்னு போகிறான். அந்த ஃபோன் வந்து ஒரு ரெட் லைட் மாதிரி வெளியே வெளிச்சம் வந்தது. ஃப்ளாஷ் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருவம் மேலே வருது. பார்த்தா நம்ம ஹீரோ அந்த இடத்துல வரான். வந்து என்னை தாண்டி அவங்கள தொடுறா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இறங்குறேன் என்ட்ராகிறான். என்ட்ராகி டக்குன்னு ஒரு ரோபோவை வெட்டி உதச்சிட்றான். அந்த ஏலியன் போய் அடிச்சு நொறுங்கிடுது. உடனே எப்படி இந்த ஃபோன் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை திரும்பி பார்க்குறேன். டேய் குட்டி நீ எப்பட்றா வந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஏதோ வந்துட்டேங்க உங்களை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் என்னோட மூஞ்சி அப்படின்னு சொல்லி காட்டுறான். பார்த்தா பயங்கரமாக இருக்குது. அந்த கிழவி தான் அந்த மூஞ்சி உடம்பு ஃபுல்லாக ஏறிட்டா. உடனே நம்ம ஹீரோயின் வந்து பரவாயில்லடா அவங்க வெளுத்துடுறா அப்படின்னு சொல்லும்போது எங்கங்க எப்படி இந்த மாதிரி ஒரு ஜீவன் இருக்குது பூமியில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோபோட்ஸ் ஏலியன்ஸ்லாம் பார்க்குது. டக்குனு ஏலியன்ஸ்லாம் ரோபோ மாதிரி மாறி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னொரு ரோபோவையும் அடிச்சு நொறுக்கிறான். உடனே நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா தூக்கி இன்னொரு ரோபோ அடிச்சு செவத்தில் அடித்து சாய்ச்சிடுது. என்னால் முடியாது இருந்தாலும் பரவாயில்ல நான் உங்களுக்காக உயிரே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி டைலாக்லாம் பஞ்சிக்கிறான். பயங்கரமாக பேசுகிறான். பேசிகிட்டு இருக்கும்போது பரவாயில்லடா அட்ரா அப்படின்னு சொல்லும்போது உடனே ஏலியன் பற்றி யோசிக்கிறான். ஏலியன்ஸா உங்களை பார்க்குறதுக்காக நான் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நீங்கள் வருவேன்னு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். என் பசங்களாம் கிண்டல் பண்ணாங்க ஏலியன் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி. ஆனால் நான் என் மேலே நம்பிக்கை கடைசி வரைக்கும் உங்கள் மேலே எந்த நம்பிக்கை நான் விடலை. ஆனால் நீங்கள் இவ்வளோ மோசமானவங்களும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பரவாயில்லடா டேய் குட்டி சண்டை போடுறா அப்படின்னு சொல்லும்போது நான் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பி எடுத்து அடிக்க போவான். ஆனால் அந்த ஏலியன் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பவர் மூலமாக நம்ம ஹீரோவை திரும்பி எட்டு ஒரு வச்சிடும். என்னால் முடியாதுங்க அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனிக்கு டக்குன்னு முடிஞ்சிச்சு அப்படி இருக்கும். பாட்டி சொன்னது நான் வருது அவன் பவர் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோனிக்கு ஒரு பவர் மாதிரி ஏதோ ஒன்று வருது. அந்த பவர் வந்துன்னு பார்த்தீங்கன்னா இடமே கூட பறக்குது. அந்த பவர்னால எல்லாம் பார்க்குறாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பவர் மூலமாக ஹீரோனி எல்லாரையும் அடித்து நகர்த்திடுறா. அந்த ரோப்பாவே வெடித்து செதறுது. அதனால அந்த இடம் பார்த்திங்கன்னா ஸ்பேஸுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே கீழே இறங்குது. ஐயோ கிளவி வந்துட்டா கிளவி வந்துட்டே மரியாதையாக அந்த பையனை என்கிட்ட ஒப்படைச்சிருது இல்லைன்னா அவனை கொன்னுடு வண்டி அப்படின்னு சொல்லும்போது கிளவி காம பிடிச்ச கிளவி என்னடி பண்ணுறேன் எனக்கு அவனோட இது தேவை அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி வரா. பார்த்தா அந்த கிளவி அவன் இடத்துக்கு போயிட்டா. சரி அவன் யாராச்சும் பொண்ணுங்களை இந்த இடம் ஸ்பேஸுக்கு பிடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே வராங்க. அடுத்து இன்னும் ஸ்பேஸுக்கு பிடிச்சி செதுறுது. இன்னும் ஹீரோனி அவன் பவர் மூலமாக அவனை கண்ட்ரோல் பண்ணுறா. கண்ட்ரோல் பண்ணிட்டு அவன் நாங்கள் ட்ரெஸ்ஸை போடுங்க உங்களை அப்படி பார்க்க ஒரு மாதிரியாக இருக்குது நீங்கள் ட்ரெஸ்ஸை போட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டேய் நீனும் அப்படியா என்னை பார்க்குறியா அப்படின்னு சொல்லி ஹீரோனி கடுப்பாகிறா. இல்லை இந்த பிரச்சனை என்னால் வந்தது நான் இந்த பிரச்சனையை தீர்த்துக்கிறேன் நீங்கள் இந்த பிரச்சனையை உள்ள வராதீங்க நான் கடைசி வரைக்கும் இந்த பிரச்சனையை செத்தாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எடுத்து நான் வரேன் என்னால் தான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் என் பவர் மூலம் தான் அப்படி சொல்லிட்டு முதல்ல அந்த ட்ரெஸ்ஸை போடு நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோனி சொல்கிறேன். இருக்கட்டுங்க பரவாயில்லைங்க நீங்கள் அந்த முதல்ல ட்ரெஸ்ஸை போடுங்க உங்கள் மூஞ்சி பார்த்து என்ன பேச முடியல அப்படின்னு சொல்லுது. நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரியாது என்னடா சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சரிடா புட்டி உன்னோட பேரை நீ கடைசி வரைக்கும் என்ன சொல்லவே இல்லை உன் பேர் என்னடான்னு கேட்க போது டக்கு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா என் பேருன்னு சொல்ல வரான். நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி அந்த இடத்துல ஃபீல் ஆகுது. என்னோடய பேர் பார்த்தீங்கன்னா கென் டக்கோகோரான்னு சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா என்னது கென் டக்கோகோரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி அப்படியே சாக்காக நிற்கிறான். இதோட இந்த எபிசோட் இந்த இடத்துல முடியுதுங்க. அடுத்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.